விஜய் அவர்கள் இப்போ தமிழக முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரு அப்படின்றத கேள்விப்பட்டதுமே அவருடைய ரசிகர்கள் அதே போல் அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சூழலில் புஷி ஆனந்தில் இருந்து ராஜ்மோகன் வரைக்குமே யார் பார்த்திங்கன்னா இந்த இளம் தளபதி வெற்றியை செதுக்குனது யார், விஜய் அவர்களுடைய வெற்றியை கொடுத்தது யார், அந்த 6 இளம் தளபதிகள் யாருன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கு அவங்கள பற்றி தான் ஊர் முழுக்க பேச்சு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் தாவேக்க முகமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆனால் சமீபத்திய தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கட்சியின் இந்த பிரமிக்க வைக்கும் வெற்றி அவரை ஒரு சூப்பர் ஸ்டாரிலிருந்து ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக மாற்றியிருக்குது. அதே வேளையில் தாவேக்காவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு. பாரம்பரியமான மாவட்ட செயலாளர்களோ அல்லது வாரிசு அரசியலோ இன்றி ரசிகர் மன்ற ஒருங்கிணைப்பாளர்கள், ஆலோசகர்கள், முன்னாள் அதிகாரிகள், டிஜிட்டல் வல்லுநர்கள் மற்றும் சிறந்த பேச்சாளர்களை கொண்டு இந்த தலைமை உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு புஷி ஆனந்த் தான். விஜய் அவர்களுடைய நெருக்கமான வட்டத்தில் மையப்புள்ளியாக இருப்பவர் தான் புஷி ஆனந்த். இவருடைய வயது 61. தாவேக்காவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய இவர் சென்னையின் டி நகர் தொகுதியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய சராசரி வயது 45 இருக்கும் நிலையில் ஆனந்த் அவர்களை விட மூத்தவர் தான். ஆனால் கட்சியின் வளர்ந்து வரக்கூடிய தலைவர்களில் ஒரு இளம் முகமாகவே அவர் பார்க்கப்படுறார். மாவட்ட நிகழ்வுகளில் விஜய் இல்லாத போது கூட்டத்தை கவரும் நபராக ஆனந்த் இருக்கிறார். புதுச்சேரியை சேர்ந்த இவர் 2006 புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. விஜய் ரசிகர் மன்ற கட்டமைப்பை அரசியல் உள்கட்டமைப்பாக மாற்றியதில் இவருக்கு பெரிய பங்கு இருக்குது. 2026 தேர்தலில் டி நகரில் 13,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு ரசிகர் சங்கம் உண்மையான அரசியல் இயந்திரமாக மாற முடியும்னு நிரூபிச்சிருக்காரு. அடுத்ததாக ஜான் ஆரோக்கியசாமி. ஆனந்த் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூகவாதியாக இருந்திருக்கார். ஆந்திராவில் பிறந்து திருச்சியில் படித்த இவர் அன்புமணி ராமதாஸ், சீமான், கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் உத்தவ் தாக்கரே போன்றவர்களுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார். ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், மக்களோடு எப்படி உணர்வுபூர்வமாக இவர் இணையணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதுல வல்லவராம். தமிழக ஊடகங்கள் இவரை விஜயின் சாணக்கியர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக அருண்ராஜ். டாக்டர் KG அருண்ராஜ் கட்சியின் தொழில்நுட்ப ரீதியான தலைவர்களில் ஒருத்தர். 2009 இந்திய வருவாய் பணியில் சேர்ந்த இவர் 2025 விருப்ப ஓய்வு பெற்று தாவேக்காவில் இணைஞ்சிருக்கார். கொள்கை வடிவமைப்பாளர், தொலைக்காட்சி விவாதகத்தாரர், அதே போல் பல திறமைகளோடு இவர் விளங்குகிறார். 2020 விஜய்க்கு எதிராக நடந்த IT ரைடுகளை இவர் தான் வழிநடத்தினார் அப்படின்னு திமுக குற்றம் சாட்டினாங்களாம். ஆனால் அதை அவர் மறுத்திருக்கார். அந்த சர்ச்சை அவரை இன்னுமுமே பிரபலமாக்கிடுச்சு. அடுத்ததாக ஆதவ் அர்ஜுனா. இவருடைய வயது 44. அணிதிரட்டல் பணிகளை கவனிக்கிறாராம். லாட்டரி அதிபர் சாண்டியோகா மார்டரினுடைய மருமகன் தான் இவர். முன்பு திமுக மற்றும் விசிகாவில் இருந்தார். தாவேக்காவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை, பூத் நிலை அமைப்பு மற்றும் வேட்பாளர் தேர்வு ஆகியவற்றை இவர் மேற்பார்வையிடுறாராம். அண்ணல் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியாரின் கொள்கை ரீதியான விமர்சனங்களை முன்வைத்து இளைஞர்களை திரட்டுறதில் வல்லவர். தற்போது வெள்ளிவாக்கம் தொகுதியில் வெற்றி அடைஞ்சிருக்கார். அடுத்ததாக நிர்மல்குமார். தாவேக்காவினுடைய IT மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளராக CTR நிர்மல்குமார் இருக்கார். முன்பு பாஜகவினுடைய டிஜிட்டல் பிரிவில் இருந்தார். விஜயின் ரசிகர் பட்டாளத்தை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட டிஜிட்டல் படையாக மாற்றியதில் முக்கிய பங்கு இவருக்கு இருக்குது. அடுத்ததாக ராஜ்மோகன் ஆறுமுகம். தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகன் ஆறுமுகம் ஒரு காலத்தில் ஃபுட் சட்னி போன்ற யூடியூப் சேனல்கள் மூலம் பிரபலமானார். நகைச்சுவை, சமூக விமர்சனம் மற்றும் அடுக்குமொழி பேச்சு இதில் ரொம்பவே பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு நெருக்கமானவர். பாரம்பரிய அரசியல் பேச்சுகளை தவிர்த்து இன்றைய காலத்திற்கு ஏற்ப மீம்ஸ் மற்றும் யூடியூப் காணொலிகள் வாயிலாக கட்சியின் செய்திகளை கொண்டு சேர்த்திருக்காரு. திரைப்படம், சமூக வலைதளங்கள் மற்றும் பிராண்டிங் ஆகியவற்றை தாவேக்கா ஒரு புதிய அரசியல் கலாச்சாரமாக மாற்றி வருது. இவங்க தான் இந்த 6 தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.